பொதுவாவே புது வீடு அப்படின்றது ஒன்ஸ் இன் a lifetime purchase. So லைஃப்ல ஒரு தடவை தான் அந்த வீடு வந்து வாங்குறோம் இல்ல வீடு வந்து கட்டுறோம். So அந்த வீட்டுக்கு எல்லாமே பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். குறிப்பா டெக்னாலஜிஸ் பொறுத்தவரை புது டெக்னாலஜிஸா வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசைப்படுவோம். So அதுக்காக லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்க மாதிரி தான் வந்து வாங்குவோம். இது எல்லாத்தையும் பார்த்து பெஸ்டா இருக்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கணும் பார்த்து வாங்குற நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வந்து மறந்துடுவோம். அதான் வந்து தூக்கம். தூக்கத்துக்கும் டெக்னாலஜிக்கு என்ன சம்பந்தம்? அப்படி என்ன டெக்னாலஜி நல்ல தூக்கத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். சோ நம்மளோட லைஃப் டைம்ல மூணுல ஒரு பகுதி நம்ம தூக்கத்திலே தான் வந்து ஸ்பெண்ட் பண்றோம். சோ நம்மளோட டெய்லி லைஃப் ரொட்டீனுக்கு தூக்கம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. சரியா தூக்கம் இல்ல அப்படின்னா உங்களோட டே வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ரொம்ப டல்லா போற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். சரியா தூக்கம் இல்லாத கண்ட்ரி லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல வந்து இருக்கும். சோ நல்லா தூங்குறதுக்கு நமக்கு ஒரு மேட்ரஸ் ரொம்பவே முக்கியம். சோ நல்லா கம்ஃபர்டபிளா தூங்குறதுக்காகவே SmartGRID அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை அவங்களோட எல்லா மேட்ரஸ்லயுமே யூஸ் பண்ணிருக்க the ஸ்லீப் கம்பெனி SmartLuxe மேட்ரஸோட ஆஃப்டர் யூசேஜ் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் SmartGRID டெக்னாலஜினா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து SmartGRID. இவங்களோட மேட்ரஸ் எல்லாத்துலயுமே இந்த SmartGRID அப்படின்ற ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த SmartGRID அப்படின்றது இந்தியாஸ் ஒன்லி பேட்டன்டட் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி. சோ இந்த SmartGRID என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரஸ் மேல நீங்க வந்து படுக்கிறப்போ உங்க பாடியோட கர்வேச்சருக்கு ஏத்த மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஹெட்டோட வெயிட் மட்டும் 8 கிலோ இருக்கு அப்படின்னா 8 கிலோக்கு ஏத்த மாதிரி ஹெட் பொசிஷன் வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அண்ட் பாடியோட வெயிட் வந்து அதிகமா இருக்கப்போ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த SmartGRID சாஃப்ட்னஸ் அண்ட் ஃபர்ம்னஸ் ரெண்டையுமே ஒரே டைம்ல வந்து கொடுக்கும். சோ உங்க பாடியில இருக்க பிரஷர் பாயிண்ட்ஸ்ல சாஃப்ட்டா இருக்கும் அண்ட் உங்களோட பேக்ல வந்து ஃபர்ம்னஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். சோ உங்களுக்கு முதுகு வலி கம்ப்ளீட்டா வந்து இருக்காது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து கிடைக்கும். பிரண்டு படுக்கிறது, உருண்டு படுக்கிறது எல்லாமே இந்த மேட்ரஸ்ல நீங்க வந்து பண்ண தேவையில்லை. உங்களோட பாடிக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபிளா வந்து செட் ஆயிடும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் இந்த SmartGRIDனால என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நார்மலாவே நம்மளோட பாடியில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட்டை மத்த மேட்ரஸ் அதாவது மெமரி ஃபோம் மேட்ரஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு லேயரோட தான் வந்து வரும். அந்த லேயர்ல ஏர் சேனல்ஸ் வந்து இருக்காது. சோ நம்ம பாடியில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட் அந்த லேயர்லயே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். சோ மேட்ரஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஹீட்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் எப்போதுமே. சோ அந்த ஒரு விஷயம் இந்த SmartGRID டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கனால இந்த ஸ்லீப் கம்பெனிஸ் மேட்ரஸ்ல வந்து வரதே இல்ல. பிகாஸ் இதுல வந்து 2500 பிளஸ் ஏர் சேனல்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி SmartGRID தான் மேட்ரஸ் ஃபுல்லாவே ஒரு லேயர்ல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. சோ உங்களுக்கு 2500 பிளஸ் ஏர் சேனல்ஸ் வந்து இருக்கும். சோ உங்க பாடியில இருந்து ரிலீஸ் ஆகிற ஹீட்டை வந்து ஒரே ஒரு லேயர்ல வந்து தங்க விடாம அப்சர்வ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடும். சோ உங்களோட மேட்ரஸ் நைட் டைம்ல 4 to 5 டிகிரி செல்சியஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூலிங் வந்து கொடுக்கும். சோ பெரும்பாலும் மெமரி ஃபோம் மேட்ரஸ்ல ரொம்ப ஹீட் ஆகும் அண்ட் ஆல்சோ கம்ஃபர்டபிளா வந்து இருக்காது. சோ இந்த ரெண்டு முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் இந்த SmartGRID டெக்னாலஜி மூலமா ஸ்லீப் கம்பெனி வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. சோ நான் அரௌண்ட் 5 மந்த்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மேட்ரஸை. சோ யூஸ் பண்ண வரைக்குமே எனக்கு ஹீட்டான ஃபீலே வந்து இல்ல எப்போதுமே. ஈவன் இப்பலாம் பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ இப்போ கூட ஹீட் வந்து சுத்தமாவே வந்து இல்ல. சோ நீங்க எவ்வளவு நேரம் வந்து படுத்திருந்தாலுமே உங்களுக்கு கூலிங்கான ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பேக் பெயின் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத சர்வே பண்ணிருக்காங்க. சோ அதுல 94% பேக் பெயின் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்றது அண்ட் டீப் ஸ்லீப் வந்து 40% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மேட்ரஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்ற வந்து கிளைம் பண்றாங்க. இந்த மேட்ரஸ்ல 100 நைட்ஸ் ஃப்ரீ ட்ரையல் வந்து கொடுக்குறாங்க. சோ நீங்க வாங்கிட்டு 100 நைட்ஸ் வரை யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு பே பண்ணி இந்த மேட்ரஸ் வந்து வாங்குனீங்களோ அதை வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் 10 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. சோ இந்த ரெண்டு விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. என்னது 100 நைட் யூஸ் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மேட்ரஸ் டிஃபரெண்ட் சைசஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. சோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மேட்ரஸோட ஸ்டெபிலிட்டி வந்து செக் பண்றதுக்கு நம்ம எக் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்போ இந்த எக் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அப்பலாம் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா சும்மா ஃபேக்கா இருக்கும், அவங்க வந்து ரியலான எக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. சோ இந்த பிராண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த எக் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. சோ அதை தான் நான் வந்து பண்ணி பார்த்து சோ உண்மையாவே ஒரு முட்டையை எடுத்து வச்சு அது மேல வந்து உட்கார்ந்தா உடையாதா, சோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான அடாப்டபிலிட்டி வந்து கொடுக்குதா அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் ஒரு முட்டையை வந்து எடுத்துக்கிறேன் அண்ட் இதை ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு வச்சுக்கிறேன். சோ இது எதுக்கு அப்படின்னா சப்போஸ் அந்த முட்டை வந்து உடைஞ்சிருச்சு அப்படின்னா பெட் மேல பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக. சோ இப்போ வந்து முட்டையை வந்து பெட் மேல வந்து வச்சாச்சு. சோ இப்போ வந்து உட்காரலாம். சோ இப்போ அரௌண்ட் 1.5 மினிட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து உட்கார்ந்திருக்கேன். சோ இப்போ முட்டையை பார்த்தோம் அப்படின்னா உடையவே இல்ல. எஸ், அவங்க சொன்னது வந்து கரெக்ட் தான். சோ இந்த முட்டை டெஸ்ட்டுக்கும் இதுல யூஸ் பண்ணிருக்க SmartGRIDக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பாடியோட கர்வேச்சருக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீப் வந்து கொடுக்குது. சோ நீங்க ஒன் சைடுல வந்து உருண்டு பரண்டுட்டு இருந்தாலுமே மத்த சைடுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்காது. சோ இது ரெண்டையுமே வந்து ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த எக் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க அவங்க. சோ அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். சோ இந்த மேட்ரஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா இதை டைரக்டா ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்கு. சோ அவங்களோட வெப்சைட்ல செக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து இருக்கு, என்னென்ன அட்ரஸ்ல வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நீங்க செக் பண்ணிட்டு அங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு உங்களுக்கு எந்த மாடல் வந்து வேணுமோ அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நெட்லயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லனா அவங்க கிட்டே வந்து உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். சோ இந்தியால ஓவராலா 75 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து வச்சிருக்காங்க. 20 மேஜர் சிட்டிஸ்ல வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இருக்கு. சோ நான் யூஸ் பண்ணதுல இந்த மேட்ரஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த மேட்ரஸை உங்களோட வெப்சைட்ல நீங்க வந்து வாங்க போறீங்க அப்படின்னா feed5 அப்படின்ற நம்மளோட கூப்பன் கோட்
கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சோ தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சோஷன் ஃபார் டெக் வித் தமிழ். நன்றி.